வணக்கம். மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன். சென்னை ராமாபுரம் அம்பாள் நகரில் புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்து வந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை ஒப்படை பட்டா மற்றும் கணினி பட்டா பெற்றது எப்படி, கடந்து வந்த பாதை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ராமாபுரம் அம்பாள் நகரில் புறம்போக்கு நிலம், அதில் அப்போது நான் சொல்கிறது 2000 ஒரு 24 பேர் குடியிருந்து வந்தாங்க, வீடு கட்டி குடியிருந்து வந்தாங்க. நான் 2000 தான் இங்கே அதே இடத்த அதாவது விவரம் தெரியாமல், நிலத்தை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அந்த நேரம் நானும் அந்த இடம் வாங்கி வீடு கட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இது புறம்போக்கு அப்படின்றாங்க. ஆனால் நான் பட்டா இடத்த ஒரு 1/2 கிரவுண்டு பரணிபுத்தரில் வீடு கட்டி இருந்துட்டு இருந்தேன். அதை விற்றுட்டு தான் இங்கே வாங்கி இங்கே வீடு கட்டி வந்துட்டேன். அப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னன்னாக்கா, நம்ம பட்டா இடத்தை விற்றுட்டு இங்கே புறம்போக்கு இடத்த வாங்கிட்டோமே, எல்லாரும் புறம்போக்கு இடம் இதெல்லாம் காலி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சியாவோ, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். எப்படியாவது இதை நம்ம பட்டாவாக மாற்றி ஆகணும், இல்லை விற்றுட்டு போயிடலான்னு ஆரம்பத்தில் ட்ரை பண்ணேன். ஆனால் விற்றுட்டு போகலான்னு நினச்சாக்கா நான் வாங்கின ரேட்டுக்கே கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல. நான் விற்கணும்னு நினைச்சும் போது நான் வாங்கின ரேட்டுக்கே கேட்குறாங்க. 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 விற்கலான்னு நினைக்கும் போதும் அதே நிலை. அப்புறம் சரி வேணாம், நம்ம எப்படியாவது பட்டா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் முடிவு பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நான் வட்டாட்சியர் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தெல்லாம் பட்டா கோரி விண்ணப்பித்திருந்தேன். இன்னொன்று சொல்ல போனாக்கா, அப்போல்லாம் எனக்கு ஒரு மனு எழுதுறது கூட தெரியாது. யார்கிட்ட இது கோரிக்கை வைக்கணுங்கிறது கூட அந்த நேரம் எனக்கு தெரியாது. அது சம்மந்தமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை செய்கிறார், அவர்கிட்ட கேட்டேன் நான், எப்படி மனு முதல் அவர் தான் எனக்கு மனு எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம்லாம் நான் மனு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வழிமுறையில் கூட சொன்னார், இங்கே போகணும், இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அதன் அடிப்படையில் தான் நான் முதல்ல மனுலாம் கொடுத்து பட்டாக்காக விண்ணப்பித்திருந்தேன், தனிப்பட்ட முறையில் எனக்காக. அப்போது இது கோவில் நிலம், அதனால் பட்டா தர இயலாது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாத்திலிருந்து அதே கடிதமே வந்துட்டு இருந்தது. இது பட்டா வாங்க முடியாத நிலையாக இருந்துட்டு இருந்தது. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, கோவில் நிலம், கோவில் புறம்போக்கு இப்படிலாம் இருக்குமா? அதாவது கோவில் நிலம் இருக்கட்டும், கோவில் புறம்போக்கு இருக்கலாமா அப்படின்லாம் மாதிரி எனக்கு இதெல்லாம் எப்படி என்னன்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன வகையான புறம்போக்குலாம் இருக்குது, எந்தெந்த வகையான புறம்போக்குக்கெல்லாம் பட்டா கொடுப்பாங்க, இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போல்லாம் இது எனக்கு புறம்போக்கு நிலத்தை பற்றிய விழிப்புணர்வே இல்லை, நிலங்கள் பற்றிய விழிப்புணர்வும் அப்போ இல்லை. அதனால் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட இதை பற்றிய விவரங்கள்லாம் கேட்டுருந்தேன். அப்புறம் 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் மூலம் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது சொல்லும்போது எனக்கு அப்போனா நம்ம இந்த சட்டம் வந்தாக்க நம்ம இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சட்டம் அமலுக்கு வந்துடுச்சு. நான் 2007 நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்னன்னா, இது எப்படி பயன்படுத்துது, இதை பற்றி எனக்கு தெரியல, அதை கற்றுக்கணும்னு நினச்சி ஒரு நண்பர், அதாவது அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் மூலியமாக தான் இந்த ஊழலுப்போர் கூட்டமைப்பு அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தி, அங்கே ஃபேக்ட் இந்தியா அவங்கக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். நம்ம அதுக்கப்புறம் திரு செல்வராஜ் சார், அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ரம்ஜான் அவர்கள் இருக்கார், அவர்கிட்டலாம் அதுக்கப்புறம் தான் நானே போய் அறிமுகப்படுத்திக்கினேன். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் பல தகவல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு, நான் அதுக்கப்புறம் முதல்ல தகவல் உரிமை சட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதாவது மனு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு எனக்கு சரியாக எப்படி பாயிண்ட் வச்சு எழுதணுங்கிறதுலாம் அந்த நேரம் எனக்கு சரியாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் எழுதி கொண்டு போனேன் நான் நம்ம கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட. அவர் பார்த்துட்டு இது இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில திருத்தங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாரு.
அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் அது மனு செஞ்சும்போது அதுக்கப்புறம் தகவல் கிடைச்சிது. அதாவது இந்த லேண்ட் பற்றிய தகவல். இது என்ன வகையான புறம்போக்கு, இதில் வந்து எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க, இது பட்டாக்கோரி விண்ணப்பிக்கணும்னா நாங்கள் யார்கிட்ட விண்ணப்பிக்கிறது, அது பட்டா வழங்கப்படுமாங்கிற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு தகவல் உரிமை சட்டத்தில் போடும்போது பதில் கொடுத்துருந்தாங்க. இத்தனை பேர் 24 பேர் இந்த புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறாங்க. இதில் வந்து இது வந்து இந்த வகையான புறம்போக்கு, இதுக்கு வந்து பட்டாக்கோரி விண்ணப்பித்தால், அதாவது கோவில் புறம்போக்கு பட்டாக்கோரி விண்ணப்பித்தால் பட்டா தர இயலாது என்று வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. ஒரே இது என்னடா இது எப்படி இது கோவில் புறம்போக்குன்றாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. இது எப்படியாவது கோவில் புறம்போக்குன்னா பட்டா தர முடியாது அப்படின்னும் போது நம்ம எப்படி இதை என்ன பண்ணுறது, நம்ம தேவையில்லாமல் இந்த இடத்த வாங்கிட்டுமே அப்படின்னு பெரிய மன உளைச்சல். இதனால பல நாள் இது என்ன பண்ணுறது, எப்படியாவது இதுக்கு பட்டா வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஒரு ஆர்டி, அதாவது அறநிலைத்துறைக்கு போட்டேன். ராமாபுரத்தில் எந்தெந்த கோவில்லாம் வந்து அறநிலைத்துறைக்கு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டிருந்தேன். அதில் வந்து ராமாபுரத்தில் 2 கோவில் தான் அது இவங்க சொல்கிறாங்களா அந்த கோவில் அதில் வரல. இது வந்து புறம்போக்கில் நாங்கள் இருக்கிறோம்ல அந்த இடம் வந்து புறம்போக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது, கோவிலை புறம்போக்கில் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அது மூலயமா நான் பெற்றேன். அப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து இதுக்கு பட்டா தர முடியாது கோவில் புறம்போக்கம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதனால இந்த ஆர்டி பதிலி வைத்துக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துமே மனு செஞ்சேன். அது வந்து சங்கம் மூலியமாகவே நான் அப்போல்லாம் வந்து அம்பாள் நகர் குடியிருப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் மூலியமாகவே லெட்டர் பேடில் வச்சு மனு செஞ்சேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இது கோவில் புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தள்ளுபடி பண்ணிகிட்டே இருந்தீங்க என்னுடைய கோரிக்கை. ஆனால் இது வந்து கோவிலே புறம்போக்கில் தான் இருக்குது, எங்களுக்கு வந்து பட்டா தரலாம் அறநிலைத்துறையினுடைய பதிலை வச்சு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு போடுறார். அப்போ அந்த நேரம் வந்து இன்னொரு தகவல் இதில் வந்து என்னென்னா, அந்த 2008 கலைஞர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. 5 ஆண்டு புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்தாவே பட்டா தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உத்தரவு போடுறார். அந்த ஸ்கீமில் எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் நம்ம வந்து நான் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு மட்டும் கேட்க முடியாதுல்ல, அந்த நிலம் ஃபுல்லாகவே அந்த மனையில் இருக்கிறவங்க, அதாவது அந்த சர்வே நம்பரில் இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ண முடியும். அதனால் நான் அந்த சர்வே நம்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பட்டா வேணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் விண்ணப்பிக்கிறேன். அப்புறமா அவர் வந்து உத்தரவு போடுறார், மாவட்ட ஆட்சியர் இந்த சர்வே நம்பரில் இது என்ன ஃபுல்லாக ஆய்வு செஞ்சு பொன்னேரி கோட்டாட்சியர் மூலமாக அதாவது அவங்க இது கேட்டிருந்தாங்க, அறிக்கை கேட்டிருந்தாங்க. அப்புறமா அதன் அடிப்படையில் கோட்டாட்சியர் இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து வட்டாட்சியருக்கும் உத்தரவிட்டிருந்தாங்க. வட்டாட்சியர் வந்து சரி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில், அதாவது 5 ஆண்டு குடியிருப்பவர்களுக்கு பட்டா, ஃபஸ்ட்டு 10 ஆண்டு குடியிருப்பவர்களுக்கே பட்டா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அப்புறம் 2வது வந்து 5 ஆண்டு குடியிருந்தாவே பட்டா தரலாம் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்லேயே வந்து எல்லாருக்கும் விண்ணப்பம் ஒன்று கொடுத்தாங்க கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக. அது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் பூர்த்தி செய்து அங்கே குடியிருந்து வர்றதுக்கான ஆதாரமான ரேஷன் கார்டு, கரண்ட்டு மின் இணைப்புக்கான அட்டை, வீட்டு வரி, இப்படி இதெல்லாம் இணைச்சி எல்லாருமே மனு செஞ்சிருந்தோம் 2008. அதுக்கப்புறம் ஆர்ஐ வருவாய் அலுவலர், அவர் வந்து உதவி வருவாய் அலுவலர், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீடாக ஆய்வு செஞ்சாங்க. அவங்க வந்து என்ன வீடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டு இதுக்கு அனுப்புகிறாங்க தாசில்தார் ஆஃபீஸுக்கு. தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து சர்வேயர் வர்றாங்க. சர்வேயர் வந்து ஒவ்வொருத்தருடைய இடமும் அளந்து எஃப்எம்பி போட்டு அதுக்கப்புறம் தாசில்தாருக்கு பரிந்துரை பண்ணணும். தாசில்தார் பார்த்துட்டு இதை வந்து கோட்டாட்சியருக்கு பரிந்துரை பண்ணுறாரு, பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் கோட்டாட்சியரும் நேரில் வந்து ஆய்வு செஞ்சார். பார்த்துட்டு அவரும் வந்து பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செஞ்சிருந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் போயிட்டு அப்போது நாங்கள் ஒவ்வொரு அலுவலகமும் குறைஞ்சது 50 தடவை 60 தடவை போயிருப்போம். அந்த நானும் இன்னொருத்தர் நண்பர்
மாயாண்டின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் அப்போ அலைஞ்சிட்டு இருப்போம் இது சம்பந்தமாக. இந்த அப்போ 24 பேர் குடியிருந்தோம். அப்போ வந்து அதுக்கு நாங்கள் 2 பேர் மட்டுமே போயிட்டு ஒவ்வொரு அளவும் குறைஞ்சது 50 தடவை 60 தடவை அப்படிலாம். அப்போ அம்பத்தூர், அதுக்கப்புறம் வட்டாட்சியர் அலுவலகம் அம்பத்தூர், அப்புறம் கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து பொன்னேரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளூர், இப்படி எல்லா அலுவலகத்துக்கும் ஒரு ஆண்டு ஃபுல்லாக அலைஞ்சு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா வந்து 2009 பிப்ரவரி மாதம் இலவச வீட்டு மனை ஒப்படைப்பட்டா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பெயரில் வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்கள் மூலமாக அரசு விழா மூலம் எங்களுக்கு வீட்டு மனை ஒப்படை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பட்டா வந்து கண்டிஷன் பட்டா. அதை யாரும் விற்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது, தானம் பண்ண முடியாது, இருந்துக்கலாம். 10 ஆண்டுக்கு இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பட்டால் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம வந்து இருந்துக்கலாம், நம்மளுக்கு தான் வீடு, ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட அதை வந்து தானம் பண்ண முடியாது இப்படிங்கிற நிலையில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 10 ஆண்டு கடந்து அதுக்கப்புறம் நான் 2020க்கு அப்புறம் வந்து முயற்சி பண்ணேன். கணினி பட்டா வேணும். அது இல்லாமல் அது இணையத்திலையுமே வந்து அந்த பட்டா, அதாவது அந்த இந்த பட்டாவை மாற்றாமே இருந்தாங்க. அது புறம்போக்கு நிலனாவே அதாவது அரசு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துட்டு இருந்தது. அது வந்து எங்களுக்கு இணைய வழியிலையும் அந்த பட்டா நிலமாக மாற்றி எங்களுக்கு கணினி பட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020க்கு மேலே முயற்சி எடுத்து அதுக்கும் பல தடவை முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப அது ஒவ்வொரு வட்டாட்சியர்கிட்ட கொடுப்போம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுப்பேன், எங்கே போனாலும் சரி அது சரியான முறையில் வேலை ஆகலை. அதுக்கப்புறம் 2021 நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ மாண்புமிகு காரம்பாக்கம் கணபதி இங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறம் எங்களுக்கு 154வது வட்ட கவுன்சிலர் மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்கள் எங்களுக்கு கவுன்சிலராக வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த பிரச்சனையை வந்து ஏற்கனவே இதில் வந்து என்னென்னா, அந்த பட்டா அதாவது ஒப்படை பட்டா வழங்கும் போது அப்போ செல்வகுமாரோடைய அக்கா அவங்க தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. அப்போ மாமா, அதாவது அவங்க மாமா வந்து சொல்லி தான் அப்போ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அந்த நேரம் டிஆர்ஓ கிட்ட, அப்புறம் தாசில்தார்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி அப்போ முடிச்சு வாங்கி கொடுத்தது தான் ஒப்படைப்பட்டா. அப்போ மதிப்புக்குரிய செல்வகுமார்களுடைய மாமா அப்போ ஆக்டிவாக அந்த தலைவர் இதில் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அது குயிக்காக, அதாவது சீக்கிரம் வேலை நடந்தது. அதே மாதிரி இப்போ இந்த கணினி பட்டா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து முழுமையாக இந்த நம்மளுடைய சொத்து, அதாவது நம்ம வீட்டை வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியும். அதுக்காக போராட்டம். அப்புறமா நம்ம மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்கிட்ட போயிட்டு இதை எப்படியாவது இந்த தடவை அப்போ வந்து இப்போ நம்ம ஐயா முதல்வர் அவர்களும் வந்து உத்தரவிட்டு இருந்தார். அதாவது புறம்போக்கு லேண்டில், அதாவது கிராம நத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இவர் செல்வகுமார், மதிப்புரிய நண்பர் செல்வகுமார் மூலமாக போயிட்டு எம்எல்ஏ போய் பார்த்து பேசணும். அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம வட்டாட்சியர்கிட்ட பேசினார். இதுக்கு அதே மாதிரி அவரும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தாரு. இந்த மாதிரி எங்கள் பகுதியில், அதாவது அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைவருக்கும் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவரும் போய் மனு கொடுத்திருந்தார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. அதன் அடிப்படையில் இங்கே வட்டாட்சியர் இவங்கெல்லாம் வந்து இந்த மனு ஏற்றுக்கணும், நாங்கள் கொடுத்த லெட்டர் பேட் மூலமாக கொடுத்த மனுவை ஏற்றுக்குன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்டிஓக்கு அனுப்புகிறாங்க. ஆர்டிஓ வந்து
அதுக்கப்புறம் வந்து கலெக்டருக்கு அனுப்புகிறாரு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, இதில் சில எஃப்எம் மில்லர்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக்கில் இருந்தது. இது வந்து அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி கொடுக்குறதா, அதுக்காகவே வந்து அரசு வியாமலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அக்டோபர் 13க்கு முன்னாடி வந்து ஆர்டிஓ வந்து பார்த்துட்டு இதில் எஃப்எம்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு சரி பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நின்றுச்சு. இதில் இன்னொரு தகவலும், இது நான் மதிப்புக்குரிய செல்வகுமார், அதாவது கவுன்சிலர் மூலமாகவும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மனு நேரடி அவர் மூலயமா போயிட்டு கொடுக்கறது. இதில் வந்து கவுன்சிலர் அவர்கள் வந்து நேரடியாக பல தடவை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து அந்த மனுவை எங்கள் மூலியமா வாங்கி கொடுத்து அவரும் பல தடவை பேசியிருக்காரு. அப்படி அந்த முயற்சி ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே சமயத்தில் நான் தகவல் உரிமை சட்டத்திலையும் போட்டு கேள்வி கேட்டு இது எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை நான் ஒரு பக்கம் அந்த சட்டப்படியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் தகவல் உரிமை சட்டப்படி அதில் ஆணையம் வந்து 2024 உத்தரவு போடுறாங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் கணினி பட்டா வழங்குவதற்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் கணினி பட்டா இந்த தேதிக்குள்ள, அதாவது பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஆணையமாக உத்தரவிட்டுறாங்க. அதாவது நான் தகவல் ஆணையத்தில் இவங்க தகவல் தரலன்னு தான் போயிருந்தேன். அப்போ ஆணையர் வந்து என்ன பண்ணார், உங்களுக்கு என்ன கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்ன, உங்களுக்கு பட்டா வேணும் அதுதானே, சரின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருடைய உதவியாளர் அவங்கக்கிட்ட உத்தரவு விடுறாரு. அந்த ஆணையத்தில் அவருக்கு குறைஞ்சபட்சம் இவருக்காவது பட்டா இந்த தேதிக்குள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களே வந்து விழா வச்சு கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. எந்த தேதியில் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. டேட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னாங்க. சரி, நீங்கள் குறைஞ்சபட்சம் அவருக்காவது இந்த தேதிக்குள்ளே பட்டா கொடுத்துட்டு எனக்கு வந்து அதனுடைய அந்த ஆவணங்கள்லாம் எனக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டார். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வட்டாட்சியர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆணையத்திலேருந்து கடிதம் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்காவது பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் விழா வச்சு கொடுக்குறதால இன்னும் 15 நாள் விழா வச்சு கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து அந்த நடவடிக்கையை வந்து தள்ளி வைக்குமாறு, அதாவது இல்லை அதை நிறுத்தி வைக்குமாறு கூட நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கலாம், நீங்கள் வந்து 15 நாளில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கினாரு. சரி, தாசில்தார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடிதம் எழுதி ஆணையருக்கு, ஐயா இந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்து கணினி பட்டா கொடுக்க போகிறதா அரசு வியாமலம் நம்ம தாசில்தார் சொல்கிறாரு, அதன் அடிப்படையில் தாங்கள் நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அது அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஆனால் இவங்க அதாவது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பல வட்டம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணி அவ்வளோ எப்படியோ போராட்டம் போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிடிபியில் மனு கொடுக்குறது, இப்படி பல இது முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ 2026 மார்ச் 11ஆம் தேதி 19 பயனாளிக்கு இலவச வீட்டுமன கணினி பட்டா வழங்கப்பட்டது. இது என்னை பொறுத்தவரையில் இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சென்னையில் ஒரு வீடுங்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் பட்டா நிலத்தில் நம்ம வந்து வாழறோங்கிறது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனால் இந்த பட்டா பெறுவதற்கு எனக்கு ரொம்ப, அதாவது இதுக்கு காரணமான முக்கியமாக வந்து நான் சொல்லணும்னாக்கா, நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை சேர்ந்த திரு மாண்புமிகு கலைஞர் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள், அப்புறம் மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்கள், இவங்களாம் தான் முக்கிய காரணமாக எங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. நாங்கள் வந்து முயற்சி தான், அதுக்கான விடாமுயற்சி தான் நான் எடுத்து அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கிற மாதிரி 11/3/2026 அன்னைக்கு
எங்களுக்கு பட்டா வழங்கினாங்க.